சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தா டைம் லேப்ஸ்லாம் எடுக்கலான்னு நினச்சேன். எல்லாம் போட்டிட்டு இருக்குது. அண்ணா இப்படி போகலாம்லண்ணா நடந்து? அண்ணா சும்மா அப்படி நான் சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தால் ஃபுல்லாக வேகமாக இருக்குது. வராது. இது எப்போ கலையிறது எப்போ பார்க்கறது? உங்களுக்கு மூல சம்பந்தம் இது மூல சம்பந்தம் தான். இந்த டைம்ல இந்த மீன் போடும், அந்த டைம்ல அந்த மீன் போடும், ஒரு கணிப்பு. அதுவும் நீங்கள் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறீங்க. எங்களை மாதிரி சும்மா நாங்கள் உக்காந்ததுலேருந்தே தட்டிகிட்டு இருக்கோம். சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தால் டைம் லேப்ஸ்லாம் எடுக்கலான்னு நினச்சேன். ஃபுல்லாக போட்டிகிட்டு இருக்குது. படத்துலலாம் கேட்போம். படத்தில் அந்த இதுலலாம் கேட்கும்போது ஒரு அட போடா என்னடா வாழ்க்கை. அண்ணா இப்படி போகலாம்லண்ணா நடந்து? அண்ணா சும்மா அப்படி நான் சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தால் ஃபுல்லாக வேகமாக இருக்குது. வராது. இது எப்போ கலையிறது எப்போ பார்க்கறது? வராதுல்ல. இது சும்மா இது மலை மேகம் கிடையாதுல்ல, நார்மல் மேகம் தானே? நார்மல் மேகம் தானே, மழை மேகம் கிடையாதுல்ல? ஓகே. எப்படின்னா எப்படின்னா தெரிஞ்சுக்கிறது இன்னைக்குதான் வரும் அப்படின்ட்டு? சன்ரைஸ் இன்னைக்கு கிளவுடா இருக்கு, மேகம் நிறைய இருக்கு இன்னைக்கு. செல்லுல பாக்கலையா மேகம் மட்டுமா இருக்கு போட்டுருக்காங்க? இல்ல நான் பார்க்கும்போது 6:39 சன்ரைஸ் மட்டும்தான் இருந்துச்சு. கிளவுடியா இல்ல அது பார்க்கல. நான் சென்னை இங்க ஆரவில்ல தங்கியிருக்கேன். அப்படி இல்லை, சும்மா இந்த ஒரு வாரம் லீவு, அதனால வண்டி எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். ஆரவில்ல போடல, ஆரவிலுக்கு வெளியில இல்ல ஆரவிலுக்கு வெளியில ரூம் போட்டிருக்கேன். அது வந்து 10 days முன்னாடி புக் பண்ணுமாமே. ஆரவிலுக்கு வெளியில ரூம் இங்கே ரூம் கிடைக்குமே? இங்கயா? இல்லண்ணா நான் வண்டியில வந்துட்டே இருந்தேன், பைக்ல. தனியா வந்திருக்கேன். ஆமா அந்த பைக். ஆமா. சென்னையில ஒண்டியா வரீங்க? சென்னையில இருந்து இங்க ஊரா சுத்திட்டு இருக்கேன். ஊரா சுத்துறீங்க? எத்தனை நாளா சுத்துறீங்க? ஒரு 3 நாளா சுத்திட்டு இருக்கேன். இது 4வது நாள். 80 தாண்ட மாட்டேன். திருவண்ணாமலை போனேன். திருவண்ணாமலையா? அதுக்கப்புறமா அங்க இருந்து ஏலகிரி, அதுக்கப்புறமா ஏற்காடு, அதுக்கப்புறம் ஜவாது மலை. இல்ல இல்ல இதான டைம் கிடைக்கும் போது போயிட்டு வந்துடணும். ஏன்னா வருஷம் ஃபுல்லா வேலை செய்யறோம், இந்த ஒரு வாரம் தான் லீவு. நாங்க தான் மாட்டிக்கினேன் மீனவனா பிறந்துட்டு படாத பண்ணு கிடக்கும். அடுத்த பேர் வந்தா மீனவனை பிறக்க கூடாது. ஏன்னா அப்படி சொல்ற? சத்தியமா நிஜமா மனுஷனுக்கு ரெஸ்ட்ன்றது கிடையாது. உழைப்பு போட்டாலும் ஊதியம் கிடைக்கிறது கிடையாது. ஒரு பக்கம் என்ன நாங்களே முதலாளின்ற திமிரு வேற ஒன்றும் கிடையாது. இது ஒண்ணுதான். நீங்க போய் முதலாளி ஒருத்தவங்க யாருன்னா இருப்பாங்க, அதுவே மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், கடை போட்டு கவுத்தி போடுறோம், கவுத்தி போடுறோம். அதில் கவரும் போது மனுஷனுக்கு உயிர் சேதம் கூட ஏறும். அடிப்பட்ட கம்மியாக அடிப்படுறது கிடையாது. அது இங்க இருந்து அந்த ஏறுற வரைக்கும் தான் இல்ல, அதுக்கப்புறமா செட் ஆயிடும். பிரச்சனை கிடையாது, செட் ஆயிடும். ஏறுற வரைக்கும் தான். நைட்டு தெரியாது, பகலுக்கு போயிடலாம் நம்ம. நைட்டு சுத்தமாக தெரியாது. ஓகே. அதனாலேயே பயமா இருக்கு. எந்த ரிஸ்க் எடுத்துட்டு போகிறது? ஐயோ நீங்க பார்க்கறதுல ரிஸ்கான வேலைனா நீங்களா நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம். கைகள் உடஞ்சிதுனாக்கா ரொம்ப ரிஸ்க்கு. உழைக்க ஆரம்பிச்சது கரெக்டாக
14 வயசில் கடலுக்கு போனேன். இன்னமும் போயிட்டு தான் இருக்கேன். எந்த முன்னேற்றமும் கிடையாது, வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் கிடையாது. நோய் நொடி இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். அதே பெரிய முன்னேற்றம். பணத்தை வச்சுக்கின்னு ஹாஸ்பிட்டலில் போய் கொட்டி கொட்டி கொடுக்குறானுங்க. ஆனால் அந்த இது இல்லாமல் இருக்கிறோம் நான், அவ்வளோதான். ஏன்னா உழைப்புன்றதால அப்படியே போயிட்டு இருக்குது, உடம்பு அந்த அளவு ஒத்துழைக்குது. நமக்கு சிக்கன் வந்து இதெல்லாம் வந்து எதையும் அட்டாக் பண்ண மாட்டேது நம்மள. அதிகபட்சமாக ஹாஸ்பிட்டலில் மீனவன் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் ஜாஸ்தி இல்லை, அதனால நோய் வராது. ஹாஸ்பிட்டல் இருக்கவே மாட்டானுங்க. ஆனால் மற்ற ஆளுங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க, நானும் பார்த்துருக்கேன். ஃபிஷர்மேனு இருக்க மாட்டான், ஆனால் இருக்கிறான். ஃபிஷர்மேனில் பெரிய பெரிய பணக்காரலாம் இருக்கிறானே, வெளியே காட்டிக்க மாட்டானே. பெரிய பெரிய நல்லா இருக்கிறான், வெளியே காட்டிக்க மாட்டான். சன்ரைஸ்லாம் இப்போ வரக்கூடாது. இந்த நாள் வாட நாளுன்றது. ஓகே, மேகமூட்டத்தோடு இருக்கிற நாள் இந்த நாள். இது ஒரு தை மாசிகளில் வரலாம். அப்போ ஃப்ரீயாக இருக்கும், கடலாம் அமைதியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கடலை பார்க்க தான் ஆசையாக இருக்குது. இப்போ பார்க்குறது பயமாக தானே இருக்குது, எங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியா சொல்கிறீங்க? எனக்கும் கொஞ்சம் பயம் தான் கடல். ஆனால் ஃப்ரீயாக சரி பார்க்கணும். ஆறு எப்படி இருக்குது, அலையே அடிக்காது, இந்த மாதிரி அலையே அடிக்காது. ஓ அப்படி கூட இருக்கும். லேடிஸ்லாம் கொண்டு போனாங்க திருவிழா டைமில். லேடிஸ்லாம் கொண்டு போயிட்டு தண்ணி மேலே திருவிழா நடக்கும். ஓகே ஓகே, அதெல்லாம் போய் காட்டுவோம் நாங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கொண்டு போய். அது மாதிரி இருக்கிற கடலே ஒரு டைமில் ரொம்ப ஆக்கிரமாக இருக்கும். அதான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு இதாக தெரியும். 3 மணிக்கு போவோம் இந்த கடலில் காலையிலையா? 3 மணிக்கு போவோம். அது சும்மா கையில் நினைக்கலாம் போக மாட்டான். கடலை அடித்து போட்டு கவுறது உண்டு, ஃபுல்லாக நினைஞ்சிக்கிட்டு போகிறது உண்டு, எல்லாமே இருக்குது. மீனவனா போகிறத பயங்கர சிக்கலில் சந்திக்க வேண்டியது இருக்குது நிறைய. இதுதான் வாழ்க்கை, மீனவனுடைய வாழ்க்கை. இதான் அடுத்த டைம் எப்போ வருவீங்க? சென்னை தானே கண்டிப்பாக வரும். செலிப்ரேட் பண்ணிடுவோம். நியூ இயர்க்கா? நியூ இயருக்கு ஃபேமிலியோட தான். இல்லை இல்லை இல்லை, அப்பா அம்மா தங்கச்சி இருக்காங்க. எப்படி இருக்கும்னா ட்ராவல் பண்ணுறது அப்படியே எடுத்து எங்கெங்கெல்லாம் போகிறோம், எங்கன்னா நல்ல நல்ல இடங்க இருந்துச்சுன்னா அதை கேப்சர் பண்ணி, அதாவது ட்ராவல் எங்கெங்கெல்லாம் போகிறேன் அதை அப்படியே போடுவேன் எடுத்து. ஏன்னா இப்போ அது எனக்குமே ஒரு மெமரி தான். நான் யூடியூபர் ஆகிறோன்னு அப்படி தான். அதெல்லாம் நம்ம போகிறோம், ஒரு நிறைய பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்க முடியாது. அதை வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணும். சரி, அதான் யூடியூப் இருக்குதுல்ல, அதில் போட்டுருவோம். நாளைக்கு யார் பார்க்குறாங்களோ பார்க்கல, அட்லீஸ்ட் நம்மளே திரும்ப பார்க்கலாம்ல. நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு, இன்னொரு 50 வருஷம் கழிச்சு, நாளைக்கு நானே செத்துட்டா கூட என் பையன் பார்ப்பான்ல. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் போனாங்க வந்தோம் அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் நான் ஒருத்தர் இருந்தேன்னா ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சால் கூட போதும். வரலாறு சொல்லட்டும். ஆமாம், வரலாறு சொல்லட்டும். இன்னும் நான் கரெக்டு தானே. நான் 3 மணிக்கு வந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தேன், அந்த ஆளை பெருசு பெருசாக இது பண்ணேன். அதெல்லாம் மாட்டோன்னு வச்சுக்கேன், நம்ம உயிருக்கு கேரண்டி கிடையாதுண்ணே. இப்போவும் பயமாக தான் இருக்குது. நம்ம உயிருக்கு கேரண்டி கிடையாது. அதனால என்ன பண்ணேன், இன்னைக்கெல்லாம் நாளைக்கு பொழைச்சிக்கலாம், நம்ம பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் கிளம்பி ஒரு 4 மணி போய் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் படுத்துட்டு, சரி காலைல வந்து இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருந்துச்சுங்க, அதாவது பார்க்க வந்தோம். நாங்கள் இங்கே தான் இருப்பேன் எப்பயுமே. நம்ம எல்லோ கலர் போட்டு தான் நம்ம போட்டு. அது அங்கே ஃப்ரண்ட்ல இருக்கு இதோ எல்லோ இருக்குல்ல, ப்ளூ வெள்ளை, ப்ளூ எல்லோ, இது நம்ம போட்டு ரெண்டுத்துலயுமே போவீங்களோ? இது வந்து இந்த டைம்ல போக மாட்டோம். ஓகே, இந்த டைம்ல போக மாட்டோம். அதான் தை மாசி பங்குனிலாம் சொல்லணும்ல, அந்த டைம்ல வந்து கடல் வந்து அமைதியா இருக்கும். இந்த டைம்ல ரஃபாவே இருக்கும். எப்பயுமே 6 மாசம் வந்து அமைதியா இருக்கும், 6 மாசம் ரஃபாவே இருக்கும். ஃப்ரீயா இருக்க டைம்ல இது போறது, மற்ற டைம்ல இது மாதிரி போறது. இப்போ நங்கூரம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆளை பெருசு பெருசா வருமா, அதாவது இதை நாங்கள் போட மாட்டோம். சீசனுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்கும், பயன் வைக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து அந்த போகிறது தான் இது இல்லை. நீங்களாம் போயிடுவீங்க. இப்போ சாதாரணமாக இப்போ எங்களை மாதிரி ஆள்லாம் கஷ்டம் இல்லை இந்த இதெல்லாம். நான் உங்களை மேலே ஏற்றிட்டு தான் போயிருக்கோம். நாங்கள் இப்படிலாம் சில பேர் ரொம்ப அப்போலாம் அமைதியாக இருக்குல்ல. ஓகே, எங்கள் கூட மீன் இப்படி கூட்டு போவோம். அப்போ ஓகேவா இருக்கும், நல்லா இருக்கும். நான் எல்லாருக்கும் செட் ஆகுமாண்ணா? ஃபர்ஸ்ட்டு செட் ஆகும், ஆனால் வாமிட் வரும் ஃபர்ஸ்ட் டைம். அது வரும்போது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அது என்ன வாமிட் வரும், நம்ம உடம்பு சரி கிடையாது. நம்ம உடம்பு வந்து கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். அதில் பித்தம் அதிகமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, உடம்புக்குள்ள வாமிட் வந்து. ஓகே, பித்தம் எல்லாம் போயிடும்.
சுத்தம் இருந்தால் மட்டும்தான் மயக்கம் வரும். நாங்களே ஒரு 2 மாதம் கடலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, 2 மாதம் கழிச்சு போகிறோம்னு வச்சுக்கோங்க, நாங்களே வாங்கிட்டு எடுப்போம். எங்களுக்கு தலை சுத்தல் எல்லாமே இருக்கும். அது பழகிச்சுன்னா ஓகே ஆகிடும். நல்லாயிருக்கும், அது ஒரு சூப்பராக இருக்கும். அது சொல்ல முடியாது, ஏன்னா கஷ்டம்தான், ஆனால் ஜாலியான ஒரு அனுபவம் இருக்காங்க. உட்காந்து டிவியை பார்த்துட்டு நீங்கள் வேலை செய்யலாம். நாங்கள் இயற்கையெல்லாம் பார்த்துட்டு மீன் எப்படி பொசிஷன் எப்படி வரும், ஏரியா எல்லாத்தையும் பார்க்கணும்ல, அதுமாரி நல்லாயிருக்கும். போகணும். நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக போய் பார்க்கணும் எப்படி தான் இருக்குன்ட்டு. எனக்கு பயம்தான், ஏன்னா எனக்கு ஸ்விம்மிங் அதெல்லாம் தெரியாது. தண்ணி பார்த்தா கொஞ்சம் பயம் எனக்கு. தெரியாத கூட போகக்கூடாது. இப்போ நம்ம பழகிட்டோம். இப்போ யாருன்னு தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா பேச ஆரம்பின்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி ஆள்கிட்ட நம்பி போகலாம். ஓகே, தண்ணி அடிப்பீங்களா? நாங்களும் தண்ணி பாண்டிச்சல் தானே இருக்கிறேன், நாங்கள் தண்ணி சாப்பிட மாட்டோம். கடன் இல்லாத மீனவனுடைய வாழ்க்கை அதனால கடன் இல்லாத வந்தால் போதும். இன்னைக்கு போகிறோமா, நீங்கள் நமக்கு 500 ரூபா கிடைக்குதா, அந்த 500 வச்சு குடும்பத்தை சூப்பராக ரன் பண்ணலாம். ஆனால் கடத்தோடு வச்சுக்கிட்டு நாளைக்கு வட்டிக்காரன் வர தண்டல் கட்டணுமே, அந்த ஃபீலிங் மைண்டு தான் இருக்கக்கூடாது. கடத்தில் சம்பாதிக்கலாண்ணே, ஆனால் நிற்காதுண்ணே, சேமிப்பு கிடையாதுண்ணே. இதை வலை போகிறோன்னு வச்சுக்கோங்க, புதுசாக ஒரு வலை வாங்குறோம், 40,000 ஒரு வலை வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, அந்த வலை சம்பாரித்து கொடுத்துரும். ஆனால் மறுபடியும் நம்ம அதுக்கு செலவு பண்ணி ஆகணும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம உழைப்பு போட்டு ஆகணும். இப்போ நீங்கள் இடம் வாங்கி நெல் போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அது கன்ஃபார்மாக நமக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம இது அப்படியே முதல் நாளே போகிறோம்னு வச்சுக்கோங்க, நீரோட்டம் அதிகமாக வந்து வலைய போயிடும். ஆமாம், ஒரே நாளில் வலைய போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஐயோ எங்கேயாவது மழை வந்தால் கூட தனியாக காசு கொடுத்துட்றானுங்க கவர்மெண்ட்டில், எதாச்சும் காசு கொடுத்துட்றானுங்க. அங்கே எங்களுக்கு யார் காசு தருது? ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கணும் வலைய ஒரு பக்கம், அப்பப்போ டேமேஜ் ஆகாத சரி பண்ணிக்கணும். வேற ஏதாவது ஒர்க்கு பண்ணு, இது ஃபுல் டைம் இதான் இல்லை? ஆமாம், இந்த மீன் பிடிக்கிறது மட்டும் தானே தொழில் நமக்கு. நான் இந்த யூடியூப்லாம் பார்ப்பீங்கள்ல, அதில் இந்த கடலுக்கு போகிறதெல்லாம் போடுறாங்கல்ல, டெக்னாலஜி இதை வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, 1 லட்ச ரூபா இதுனா அந்த இதுவா? நம்ம வலை கடல்லேருந்து வலை எடுக்கிறோன்னு வச்சுக்கா, குறைஞ்சது 4 பேர் அது வேணும். ஓகே, அது 4 பேர் செய்கிற வேலை ஒரு ஆள் இருந்தால் போதும். அதுக்கு அந்த ஓகே, மோட்ரு போட்டுட்டா அந்த வலையை மட்டும் இழுத்துக்கலாம். மோட்டர் இருக்கு. ஓகே, இங்கேருந்து டேங்க், அது 10 லிட்டர் ஆயில் டேங்க், அது அதுலேருந்து ஹோல்ஸ் போகும், ஹைட்ராலிக். ஓகே, ஃபுல் ஹைட்ராலிக் அப்படி போயிட்டு அந்த பக்கம் போய் அங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது. ஓகே, ஜாயிண்ட் ஆகுது. இதை இந்த மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அங்கே ஜாயிண்ட் ஆகும். அங்கே வந்து ஃபார்வர்டு, ரிவர்ஸ், நியூட்ரல், ஓகே 3 இருக்கும். அதில் நமக்கு தேவைப்பட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முக்கியமாக தேவைப்பது ஃபார்வர்டு மட்டும்தான். வலையை கடல்லேருந்து எடுக்கும்போது மேலே போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அது கூட கொஞ்சம் ஒத்துழைக்கணும். நம்ம ஒத்துழைக்காம இருந்தால் அது எப்படி எடுக்கும்? ஓகே, அது கூட நமக்கு கொஞ்சம் இழுத்தாதான் அது நமக்கு இழுத்து கொடுக்கும். அது ஓகே, 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 அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இது 1 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சுக்கிறேன். இன்னும் முதல் எடுக்கல. போன வருஷம் தான் ஆரம்பித்தேன் இந்த தொழிலை. பெரிய பெரிய மீன் ஆப்பிடும். அது ரொம்ப பெரிய பெரிய மீனாக, ஆனால் ரொம்ப தூரம் போகணும். ஒரு 25 கிலோமீட்டர் போகணும். இங்கேருந்து நேர் ஈஸ்ட் 25 கிலோமீட்டர் போயிட்டு நைட்டு போகணும். நைட்டு இங்கேருந்து ஒரு 3 மணிக்கு, சாயங்காலம் 3 மணிக்கு கிளம்புவோம், விடிகாலம் வரும். நைட்டு ஃபுல்லாக அங்கேயே ஸ்டே பண்ணி ஆகணும். நல்லாயிருக்கும். ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இது மாதிரிலாம் இருக்காது. எனக்கு குளிர் இது மாதிரிலாம் கிளைமேட்லாம் இருக்காது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ இருக்கலாம், இருந்துட்டு வருவோம் நாங்கள். அதுதான் 1க்கு 2 இன்ஜின் இருக்குது. இதில் ஒரு இன்ஜின் 60,000 இது. ஓகே, அங்கே போயிட்டு அப்படியே நிறுத்திடுவீங்க? அப்படியே மிதந்துட்டே இருக்காது, ஒர்க்கிங் போயின்னு தான் இருக்கும். அதான் என் கூட வந்து பார்த்தா தான் எங்கள் தொழில் வந்து நுணுக்கமாக தெரியும். இப்போ எங்களுக்கே பயம் வருது. இந்த அலையில் நம்ம நைட்டில் மாட்டிக்கிட்டா, பகலில் அது பிரச்சனை கிடையாது. எப்படியாவது நழுவி நீஞ்சி வந்துடலாம்னு வச்சுக்கேன். நைட் டைமில் என்னன்னு எங்கே போய் நீங்கிறது, எது எப்படி போதும், எது மாயவானு தெரியாது. இப்படி போகிறதோ அப்படி போக தெரியாது. சித்தம் அடுத்த மாதம் ஒரு இன்னைக்கு தை மாதமா, தை மாசிலாம் இப்போ சூப்பராக இருக்கும். கடல் பீச்சுக்கு போகலாம் சூப்பராக. தை மாசிலாம் அடுத்த ட்ரிப் வரும்போது சொல்லுங்கள். அடுத்து இதுனா எப்போண்ணா? எனக்கு மாசியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, வருவீங்களா? கூட்ட நீங்கள் சொல்லுங்கள், நான் வரேன். சூப்பராக இருக்கும், ரிலாக்ஸாக வரும். ஃபேமிலியாக வந்தால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, அரிதாக இருக்கும். ஓகே, நான் வீட்டில் எப்படி தெரியல, ஆற்றுலேயே ப்ரோக்ராம் பண்ணுவோம். அப்படியா? சூப்பராக இருக்கும். அது நாங்களே போவோம் வருஷம். அது எங்கள் ஆளுங்க மட்டும் செய்கிறது அந்த திருவிழா. ஓகே, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நைட் டைமில் ஓகே, நைட்டும் நடக்கும். பகலில் ஊர் மக்கள் எல்லாம் பீச் குளிப்பாங்க. ஆம்பளை பொம்பளை சாமி ஜோடிப்பு திருவிழா டைம். அந்த டைமு எந்த மாதம்? மாசி மகன் இருக்குல்ல. மாசினா எந்த மாசி?
தை மாசி. பொங்கல் வந்தா தையா? ஆமா, பொங்கல் தை மாசி அடுத்த மாசம். அதாவது நீங்க சொல்றது வந்து ஜனவரி பிப்ரவரியா? பிப்ரவரியில எப்போ வந்தாலும் கால் பண்ணலாம். எப்போ போர் அடிக்கிறதா நீங்க பேசலாம். ஃப்ரீ தான் உண்மையிலே, எப்பயுமே ஃப்ரீ தான். நான் இப்போ இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கலாண்ணே. ஃப்ரெண்ட் நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கலாம் டைம் ஒதுக்கலாண்ணே. நான் ஜனவரி பொங்கல் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். முடிஞ்சு ஃபேமிலியா என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி வாங்க. வீடுலாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நாங்களே போய் பாக்குறோம்னா எங்களுக்கு அவ்வளவு விருப்பமா இருக்கும். அதெல்லாம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயப்படுவீங்க. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். பேர் மஞ்சினி. அவர் பேரு மஞ்சினி. சூப்பரா இருக்கு. நான் பேரு இல்ல, உண்மையிலேயே சொல்றேன், நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு பேரு. நாங்க 3 பேர் அண்ணன் தம்பி. சந்திரகாந்த், இன்னொருத்தன் பேரு சந்திரகுமார், இன்னொருத்தன் பேரு சந்திரசேகர். ஓகே. அவன் யோகா டீச்சர். அப்படியா? மாஸ்டர். ஆனா அவனை பாத்தீங்கன்னு வச்சுக்க, இப்படிதான் இருந்தான், இப்படி ஆயிட்டான், குண்டாயிட்டாரு, அமைதி ஆயிட்டான். யோகா பண்ணியும் குண்டாயிட்டாரா? அவன் யோகா மாஸ்டர். அவன் வந்து டீச்சர். அவன் இங்க ஏதாவது ப்ரோக்ராம் நடந்துச்சு, அவனை கூட்டு போய் மார்க் போட வைப்பானுங்க. சரி சரி சரி. ஓகே. ஆனா இது வந்து நம்ம பாரம்பரிய தொழில்ன்றதால இதுல இது பண்றான். இதுலயும் வருவான், யோகாவிலையும் போறான். பசங்க ஸ்டூடெண்ட் எல்லாமே நிறைய இருக்கு. யோகா நல்லா இருக்கும். அவன் பண்ணதெல்லாம் ரொம்ப அதிசயமா இருக்கும். ஆமா, சின்ன வயசுல. ஆனா இப்ப அவனை பார்த்தாலுமே அவனே நம்ப மாட்டான். நானடா இது நினைப்பான். நம்ம ஃபுல் த்ரோ பண்றோம். நல்ல கீழே கீழே அப் கீழே வந்தா 1 2 3. அவ்வளவுதான். அவ்வளோதான் ஃபினிஷ். சென்னையில எங்க? சென்னையில எங்க இருக்கு? சென்னையில வெளிவாக்கம். நியூ இயர்ல இங்க சுத்திட்டு போற மாதிரி ஐடியாவா? வீட்டில் தான் இருப்பேன் இப்போதைக்கு. சும்மா இந்த வாரம் ஃபுல்லா வெளில அப்படியே சுத்திட்டு. ஜாப் என்ன ஜாப்ல இருக்கீங்க? ஐடி தானா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி. வீட்லயே வேலை. அதிகபட்சமா வீட்டுல வேலை கொடுக்குற மாதிரி தானே ஆயிடுச்சு. அந்த வேலையை தூக்கி கீழே போட்டுக்கலாமா? இல்ல, மேல ஏத்தி மேல. அந்த சின்னது சின்ன அது போடலாம், ஏத்தி மேல ஏத்தி. இது மேலே ஏத்திக்கலான்றா? ஆமா. சும்மா பிடிக்க வேண்டியதான். ஆமா. 1 2 3. இது மட்டுமே 1 லட்சம் ரூபாய். இது மட்டும்? ரெண்டுமே. ஓகே, இது ரெண்டும் சேர்த்து. இது வந்து பெரிய மீனுக்கு, இது சின்ன மீனுக்கா? எல்லாம் சேம் மீன் தானே? ஓ, எல்லாமே சேம் மீன் தான். ஓகே. எல்லாம் இவ்வளோ பெரிய மீன். அப்புறம் அந்த பழைய வலை மேலே போட்ட மூணு நல்லா தனியா இருக்கு. அதனால தனியா தான் உள்ள வைக்கலாம். வயரம் ஏத்துற மணி அடிச்சு அவர்தான் யோகா மாஸ்டர். அவர்தான் யோகா மாஸ்டர். ஓ, ஓகே ஓகே ஓகே. வரலாறு அதிகம். டாக்டர்லாம் கிளாஸ் எடுக்கலாம். டாக்டர்லாம் இருக்காங்களா, அவங்க கிளாஸ் எடுக்கலாம். நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அதான் லைஃப். இப்போ வண்டியை கழுவி வைக்கலையா? அண்ணா, இப்போ இது இப்போ மீன் இப்போ ஏதோ ஒரு மாட்டி இது கட் ஆயிடுச்சு, அதுக்கு எப்படி திருப்பி தச்சிருவீங்க? அது எவ்வளோ பெரிய டேமேஜ் இருந்தாலும் அதை ரீபார்ட் திரும்ப கட்டிடுவீங்க. பின்னா நிற்குமாண்ணா? நைலான் ஏன்னா அருந்துருது இல்லை, அதே மாதிரி ஆயிடும்.
எப்படி எடுத்துட்டு தள்ளிட்டு போவீங்க? ஓ அதுலயா? ஓகே ஓகே. இது 500 இது அந்த டிராக்டருக்கா? அவங்களே நல்லா சம்பாதிப்பாங்க. ஒரு நாளைக்கு 4000, அது குறைஞ்சது 4000 ரூபாய் 5000 ரூபாய் வா அவங்களுக்கு வருமானம். இங்கே இவங்க தான் ஓட்டணும்னு இருக்கான்னு? அவங்க சொந்த காசு, அவங்க ஊருக்காரங்க. சப்போஸ் நீங்களும் வாங்கினா நீங்களும் யாரும் ஓட்டலாம். ஓ பணம் தான் பேர். 10 லட்ச ரூபா. 10 லட்சம் ஆனால் ஒரே வருஷத்தில் எடுத்துடலாம். லோன் தருவாங்களா? லோன்லாம் இருக்கு. ஆனால் இதுக்குன்னு கேட்டால் தர மாட்டாங்க, விவசாயிங்க தான் கேட்பாங்க. நம்ம கேட்டால் எப்படி தருவாங்க? விவசாயிங்களுக்கு மட்டும்தான் இந்த லோன். வேற ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு லோன் ஆ ப்ராப்பர்ட்டி வச்சு லோன் வாங்கலாம். ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு லோன் வாங்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா இருக்கிற லோன் தரது போகிறோம். மீறி போகிறவங்க இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? இதையா? இது தை மாதம் தான். ஓகே. இதோட ஓகே ஓகே 2 மாதம் வந்து கடல் சாப்பிட்டு அமைதியாகிடும். அதுக்கப்புறம் பிறகு இந்த போட்டு போயிட்டு நங்கரம் போட்டுருவோம். இது மாதிரி மறுபடியும் வராது. வரதுக்கு ஒரு 2 மாதம் மாதிரி ஆகும் கரைக்கு வரணும். இங்கேருந்து சின்ன போட்டில் போயிட்டு அதை நங்கரம் போட்டுட்டு இதை எடுத்துன்னு போயிடுவோம். வேற எத்தனை பேர்னா? இதுல 4 பேர் போவோம். 4 பேர் 5 பேர் போகலாம். ஆனா மேக்ஸிமம் 20 பேர் கூட போகலாம். இதுல பெருசு இல்ல. ஆமாமா பெருசா தான் இருக்கு. ஒரு 20 பேர் கூட போகலாம். அது தொழிலுக்குன்னு ஒரு 4 பேர் 5 பேர். ஓகே அவ்வளவுதான். உங்க 2 போட்லயுமே போயிடுவீங்க? போது 20,000 ரூபாய் 15,000 ரூபாய் மேக்ஸிமம் விற்கும். 20,000 ரூபாய் விற்கணும். ஒரு நைட் போயிட்டோம்னு வச்சுக்கேன் 20,000 ரூபாய் மேக்ஸிமம் இருக்கு. ரேட்டு நீங்க சொல்றது கிடையாதுல்ல? இல்ல நாம இங்க லேடிஸ் கிட்ட விற்கிறதுக்கு வேது. லேடிஸ் ஒரு 10 லேடிஸ் இருப்பாங்க. நம்ம மீனை கொட்டினோம்னா அவங்க ஏலம் விடுவாங்க. அவங்களுக்குள்ளே போட்டியா ஓடும். ஓகே. நான் இவ்வளோ கொடுத்து எடுத்துக்கிறோம், அவ்வளோ கொடுத்து எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு 1000 ரூபாய்க்கு 100 ரூபா தள்ளிட்டு 1000 ரூபா விற்குதுன்னு வச்சுக்கேன். 900 நம்ம கையில் கொடுப்பாங்க. ஓகே. அது ஸ்பாட்டில் கொடுக்க மாட்டாங்க, மறுநாள் கொடுப்பாங்க. இதே மார்க்கெட் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்குது. 4 கிலோமீட்டர் தான் மார்க்கெட்டு. அங்கேருந்து போட்டு வந்துடுவோம். அங்கே போட்டோன்னா கையில் காசு, வெயிலுக்கு போய்ட்டு வந்தால் கையில் காசுக்காக தான் ஒரு மனசு ஒரு திருப்தியாக இருக்கும். ஆமாம் ஆமாம். இவங்க 4 நாள் 3 நாள் கழிச்சு தரும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே. அதனால் என்ன பண்ணுவோம், நேரம் மார்க்கெட்டு போயிடும். இங்கே இந்த ஒரு 4 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து மார்க்கெட், பாண்டிச்சேரி மார்க்கெட். இப்போ இது கிலோ கணக்கு தான் இது. இப்போ நீங்கள் கொட்டுறீங்கன்னா மீன் இல்லை, மீன் அதிகபட்சமாக சாப்பிடும்போது தான் அது கிலோ கணக்காக போயிடும். சரி. கம்மியான மீன் சாப்பிடும்போது கிலோ கணக்கு போடும். இப்போ அதை பிரிப்பீங்களா? இப்போ ஒரு மீன் இருக்கு, தனித்தனியாக பிரிப்பீங்க. பிரிச்சு அந்த ஒரு மீனுக்கு ஒரு இப்போ இந்த மீனுக்கு வந்து இந்த ரேட் அப்படிதான் கொடுப்பீங்க? ஓகே ஓகே ஓகே. இப்போ நிறைய ஐட்டம் இருக்குல்ல, மீன்ல நிறைய ஐட்டம் இருக்கு. சங்கரான்னு ஒன்று இருக்கு, அது கொஞ்சம் காஸ்ட்லியான மீன். வஞ்சிரன்னு ஒன்று இருக்கு, அது காஸ்ட்லியான மீன். ஆமா. அகிலன்னு சொல்றது வந்து நார்மல் ரேட்டா இருக்கும். கிலோ 100 ரூபா 150 ரூபா இப்படி எடுப்பாங்க வியாபாரிங்க எடுக்கிறது. நம்மகிட்ட 100 ரூபா எடுக்கிறாங்க, அவன் 200 ரூபா எடுத்துருவான். அட்டாலுக்கு இல்லைன்னா ஒன்றும் இல்லாம கூட இருக்கும். நம்ம போயிட்டு ஒன்றும் இல்லாம கூட வந்து வருவாங்க. அது மாதிரி இருக்கிறது வாய்ப்பு. அதுனா இதுதான் வேஸ்ட் இல்லை, டீசல் தான் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். 500 ரூபா மேக்ஸிமம் ஒரு 700 ரூபா வரும் செலவு. நான் இப்போ கடலுக்கு போயிட்டு வந்தா ஒரு 10 கிலோமீட்டர் போய் வள வரணும்னு வச்சுக்கா 500 டீசல் விடும். ஓகே. வண்டி எடுக்கிறான் தெரியுமா, அவனுக்கு 150 ரூபா கொடுத்தான். அப்பெல்லாம் தடி வச்சு இருப்பான், தோல்ல வச்சு. அந்த காலத்துல வந்து நான் என்னுடைய லைஃப்ல பார்த்துருக்கேன். இப்போதான் டிராக்டரே வந்துச்சு. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. தட்டி தோல்ல வச்சு கயிறு கட்டி தோல்ல வச்சு தூக்கின்னு போய் அங்கே விற்போம் நாங்க கடல்ல. ஆனா தெரியும் இத்தனை கிலோமீட்டருக்குள்ள அவங்க பாடுன்னு தெரியாதா? நம்ம இங்க இருந்து வரோம், பாயிண்ட் அடிச்சு ஜிபிஎஸ்ல பாயிண்ட் அடிச்சுருக்காங்க. அதெல்லாம் தெரியும். தெரிஞ்சு உள்ள போய் சம்பாதிக்கிறதா அவனை பாக்குறாங்க. சம்பாதிச்சுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் ஜிபிஆர்எஸ். இப்போ நம்ம இருக்கிற இடம், இப்போ நம்ம இதுதான் இந்த ஹோம் இங்கே அடிச்சுது. இப்போ தூரமா இருக்கணும்னு வச்சுக்க, நம்ம வழி தெரியலன்னு வச்சுக்கேன், இதை நம்ம அடிச்சு இந்த கோட்டு மேலே வந்துடலாம், நம்ம இந்த காம்பஸ் மேலே வந்துடலாம் நம்ம. ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம இப்படி அடிக்கிறோம், ஈஸ்ட்ல காட்டுது. போகும்போது ஈஸ்ட்ல காட்டும். சரி சரி. இப்போ நம்ம ஈஸ்ட்டுக்கு தான் அடிச்சுக்கிறோம், ஈஸ்ட் பாயிண்ட். ஆனால் நம்ம போகும்போது மட்டும் தான் அது காம்பஸ் வேலை செய்யும். மற்ற டைம் இப்படி தான் இருக்கும் அது. ஆனால் ஈஸ்ட்ல இருக்குது. இதை வச்சு கணக்கு பண்ணி போக வேண்டியதான். நம்ம எந்த மலையில போய் வலை போடுறோமோ அந்த மலையினுடைய பேரை போட்டு டைப் பண்ணிட்டா காம்பஸ் வச்சிடலாம். நம்ம வரும்போது அதே மாதிரி இந்த இடத்த நம்ம பாயிண்ட் அடிச்சோம்.
வருமா அதே மாதிரி வரலாம். ஆனால் இந்த நாளில் பனி நாள் தெரியாது ஒரு டைமில். அப்போ ஈஸியாக இருக்கும். நம்ம ஷார்ட்டாக இருந்தால் நம்ம சுற்றிக்கிட்டு போயிட்டு வர்றது எப்படி, நம்ம ஷார்ட்டாக வர்றது எப்படி, நமக்கு மைலேஜ் ஈஸி தானே, கம்மி தானே. அதனால் இது எப்படி தான் எத்தனை மாதிரி அடிப்பாரு ஆடிப்பாரு எப்படி கருப்பு விடணும் தெரியல எப்படி ஆடிட்டு வரோம் அங்கேயும் விட்டுருக்கோம். புது பல்லாம் விட்டுருப்பானுங்க, இதெல்லாம் புது பல்லாம் விட்டுருப்பானுங்க. டேமேஜ் சொன்னல அதை வைக்கிறாங்க பாரு, டேமேஜ் ஆனதை ரெடி பண்றாங்க. அது மாதிரி அதாவது அது கண்ட்ரோல்ல போயிடும் அப்படியே. இப்போ ஒரு வலையில ஓட்டை தான், அந்த ஓட்டையை கிளீன் பண்ணுவாங்க அப்படியே கரெக்டா. அமெரிக்கால இருப்பான். ஓகே, கேட்ரிங் தான் கப்பல் இருக்கு. என்ன வச்சா ரெடியா மறைக்குது ஜூலி ஜூலி மறைக்குது. சரி ரோசி மறைக்குது. நீல் நூலுக்கு நீ கீழே வச்சிருக்கியாடா? நீல் நூலுக்கு என்னங்கிறான்? சரிண்ணா நான் கிளம்புறேன். ஓகேப்பா. பார்க்கலாம். ஏதோ திருவிழா சொன்னார். எப்போ எந்த மகமா மாசியா? மாசி மகம் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு பண்ணுவாங்க. இன்னும் 2 மாதம் இருக்கு. அப்பப்போ வர்றதா என்ன? வீக்கெண்டானா கிளம்பிட வேண்டியது தான். கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சரிண்ணா நான் அப்படியே கிளம்புறேன், பார்க்கலாம். வரேண்ணா, பார்க்கலாம். ஓகே, பைரங்கி. டாக் இட் வாஸ் ஸ்டாரிங் at me. volunteers